ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இன்ட்ரோடக்ஷன், ஜாவா ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்ட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், இல்லை படிச்சிருப்போம். இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறத ரெண்டு கேட்டகரியாக எடுத்துக்கலாம். ஒன்று லாங்குவேஜ், இன்னொன்று வந்து பேக்கேஜ். ஸோ பேக்கேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ்ல இருந்து அதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் வச்சு டிரைவ் பண்ணி ஷார்டஸ்ட் வேல உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றது ஒரு பேக்கேஜ். நீங்க அதுல ரொம்ப கோடிங் எழுத வேண்டியது வராது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் ஆஃபீஸ், அதுல நீங்க கோடிங் எதுவும் எழுத தேவையில்லை. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இன்பில்டா உள்ள இருக்கு, அதை நீங்க ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்க. பட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன, எல்லா ஜாபையும் நீங்க தான் பார்க்கணும், எல்லா டாஸ்கையும் நீங்க தான் ஒர்க் பண்ணணும், ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் நீங்க தான் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்காக நாம யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன் ஏரியா தான் இந்த லாங்குவேஜ். ஸோ இதுல நீங்க நிறைய லாங்குவேஜஸ் கேள்விப்பட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பிஹெச்பி, பைத்தான், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ். பழைய லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஜிடபிள்யூ பேசிக், கியூ பேசிக், ஃபோர்ட்ரான், கோபால், இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் இருந்தது. பட் கரண்ட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகுது. பட் ரொம்ப லாங் டியூரேஷன்ல இன்னைக்கும் ஸ்டாண்ட் பையா இருக்கிறது ஜாவாங்கிற இந்த டெக்னாலஜி. நாம படிக்கிற ஒவ்வொரு லாங்குவேஜஸுக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு எய்ம் இருக்கு. ஸோ எல்லா லாங்குவேஜுமே வந்து மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக அப்படிங்கிறது மாதிரி நமக்கு அந்த ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அதனுடைய ஸ்கோப் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ். இப்போ சி லாங்குவேஜ் அப்படின்னா நாம் அதை யூஸ் பண்ணி ஒரு காலேஜ்லயோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயோ ஒரு சிலபஸ் லெவல்ல நாம எப்படி ஒர்க் பண்றோம் அப்படின்னாக்க அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், மாடுலஸ், அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் ஆட்டு இஃப், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஃபார், தென் அதனுடைய ஸ்டேஜ் வைல், அரே, ஃபங்க்ஷன், இப்படி தான் எல்லா லாங்குவேஜஸையும் படிச்சுட்டு இருக்கோம். பட் நம்ம படிக்கிற இந்த லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே ஃபைனலா ஒரு ஸ்கோப், இந்த லாங்குவேஜை இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு எய்ம் இருக்கு. ஸோ சி, சி பிளஸ் பிளஸ் அப்படின்னா பேசிக்கா எதுக்காக அப்படின்னா சிஸ்டம் சைடு ப்ரோக்ராம் டெவலப் பண்றதுக்கான ஒரு ஏரியா. டேட்டா சயின்ஸ் அப்படின்னா நாம இப்போதைக்கு பைத்தான் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். டேட்டா சயின்ஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா இன்ஜினியரிங், மெஷின் லேர்னிங் பிரின்சிபிள்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து நாம இந்த பைத்தான் யூஸ் பண்ணி இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தென் பிஹெச்பி அப்படின்னா HTML, CSS ஸ்கிரிப்ட், தென் அதுல டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மாதிரி அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜாவாங்கிற இந்த லாங்குவேஜ் எதுக்காக? ஜாவா இஸ் ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் இன்டர்நெட் ப்ரோக்ராம். அப்படி ஒரு இந்த இன்டர்நெட் ப்ரோக்ராம வேற எந்த லாங்குவேஜஸ்லயும் பண்ண முடியாதா, ஜாவால தான் பண்ண முடிஞ்சதா அப்படின்னா ஜாவால மட்டும் பண்ண முடிஞ்சதுக்கு ரீசன் அதை கிரியேட் ஒன்ஸ், ரன் எனிவேர், அட் எனி டைம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பிரின்சிபிள்குள்ள டெவலப் பண்ணிட்டாங்க. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். அப்போ பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னாக்க எஸ். இப்போ சியும் சி பிளஸ் பிளஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். எதனால? இப்போ சிலயோ சி பிளஸ் பிளஸ்லயோ ஒரு ப்ரோக்ராம் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ்ல நீங்க ஒரு ப்ரோக்ராம் டிரைவ் பண்றப்போ அதை ஒர்க் அவுட் பண்ணி .c அல்லது .cpp அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்ணிக்கிறீங்க. அந்த ஃபைலை கம்பைல் பண்றீங்க. கம்பைல் பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா a.exe அப்படிங்கிற ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் கிரியேட் ஆகுது. அந்த எக்ஸிக்யூட்டபிள் கோடு தான் ரன் ஆகும். .cppயோ இல்ல .co ரன் ஆகாது. ஆஃப்டர் கம்பைலேஷன் யூ வில் கெட் an exe ஃபைல். அந்த exe ஃபைல் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த exe ஃபைலை நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் கோட் எந்த
சிஸ்டம்ல நீங்க டிரைவ் பண்றீங்களோ அந்த சிஸ்டம்ல தான் ரன் ஆகும். பட் இன் ஜாவா ஒரு ப்ரோக்ராம் நீங்க கிரியேட் பண்றீங்க, ஆஃப்டர் கம்பைலேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிறது டாட் கிளாஸ். இந்த டாட் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க இஸ் கால்ட் as a பைட் கோட். இந்த பைட் கோட யாரு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னாக்க இஸ் an interpreter called as JVM, ஜாவா விர்ச்சுவல் மெஷின். இது என்னது அப்படின்னாக்க JVM அப்படிங்கிறது ஒரு இன்டர்பிரட்டர் இந்த கிளாஸ் ஃபைல, அதாவது பைட் கோட ரீட் பண்ணி ரிசல்ட்டை பிரசன்ட் பண்றதுக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணி இருக்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ கிரியேட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அட் எனி டைம் அப்படிங்கிறது இந்த ஜாவா பிரின்சிபிளுடைய அட்வான்டேஜ். ஸோ ஜாவா யூஸ் பண்ணி நாம என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா மல்டி த்ரெட்டட் ப்ரோக்ராமிங். இந்த மல்டி த்ரெட்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன்லயே நிறைய டாஸ்க் நீங்க பண்ண முடியாது. அந்த மாதிரி மல்டி த்ரெட்டட் ப்ரோக்ராமிங் எல்லாமே இதுக்குள்ளதான். கான்ஃபரன்ஸ் கால் அப்படிங்கிறது எல்லாமே மல்டி த்ரெட்டட் ப்ரோக்ராம். தென் மொபைல் அப்ளிகேஷன் நாம டெவலப் பண்ணிக்கிறோம், வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியுது, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அதாவது சாதாரண ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் GUI கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நாம ஒர்க் பண்றது. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் IoT பிரின்சிபிள்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இந்த பிரின்சிபிள்ல நாம ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாமே ஜாவா வச்சு தான் டெவலப் பண்ணி இருக்கிறாங்க. சயின்டிபிக் அப்ளிகேஷன், தென் நெட்வொர்க் ப்ராசஸஸ், ரிமோட் மெத்தட் இன்வோகேஷன், அதுல நாம யூஸ் பண்ற அப்ளிகேஷன் எல்லாமே ஜாவா வச்சு தான் டெவலப் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க மொபைல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸும் இன்க்ளூடிங் வாட்ஸ்அப் எல்லாமே ஜாவா பேஸ்டா இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் தான். ஸோ இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இதுல தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் லெவல்ல, ஜாவா ப்ரோக்ராம் லெவல்ல நீங்க என்ன மாதிரியான ப்ரோக்ராம் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா, அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் டெவலப் பண்றீங்க, வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியுது, தென் GUI யூஸ் பண்ணி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியுது, நெட்வொர்க் ப்ராசஸிங் பண்ண முடியுது, நெட்வொர்க் சாட், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே இன்பில்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு தான் நாம ஒவ்வொரு விஷயங்களையும் ஒர்க் பண்றோம். ஸோ இது ஒரு ஜாவாவினுடைய இன்ட்ரோடக்ஷன். எந்த இயர்ல இதை டெவலப் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னாக்க 1995. இனிஷியலி this language is called as Oak and Java அப்படின்னு ரீநேம் பண்ணிட்டாங்க. This product is developed by Sun Microsystem, but இப்போ அது Oracle Corporation கையில இருக்கு. ஸோ இது ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன், ஒரு ஜாவா யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்றோம், என்ன ப்ரோக்ராம் பண்றோம் அப்படிங்கிறது. தென் ஒரு ப்ரோக்ராம் நாம எழுதுறோம் அப்படின்னா எல்லா ப்ரோக்ராமுக்குமே ஒரு ஜெனரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா அதனுடைய ஜெனரல் ஸ்ட்ரக்சர் hash include stdio.h, then void main of, then உங்களுக்கு தேவையான கோட். இது ஒரு சி ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர். So every program must have a main function because the execution begins only main. So when you execute the program, the compiler will search where is main. இது இதனுடைய ஸ்ட்ரக்சர். ஒரு C++ program எழுதுறீங்க, hash include iostream.h, then void main of open close, இதுக்குள்ள உங்க கோட் எழுதுகிறீங்க. இது C++ உடைய ஸ்ட்ரக்சர். மேபி அந்த சி லாங்குவேஜ்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் மாறலாம். ஒரு டேட்டா ரன் டைம்ல நீங்க வாங்குறீங்க, scanf யூஸ் பண்ணுவீங்க, பட் C++ in யூஸ் பண்ணுவீங்க. இப்படி ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுக்கும் இந்த சின்டாக்ஸ்ல சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம், பட் ஜெனரல் ஃபார்மேட் இப்படித்தான் கிரியேட் பண்ணணும்னா நீங்க இப்படித்தான் கிரியேட் பண்ணணும். ஒரு PHP ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா கொஸ்டின் மார்க், PHP கொஸ்டின் மார்க், இதுக்குள்ள உங்களுக்கு தேவையான கோட் எழுதுகிறீங்க.
இந்த மாதிரி நீங்க ஜாவால ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. பேசிக்கா கிளாஸ் நேம், then public static void main of string arg off. இது ஒரு ஜாவா ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ள உங்களுக்கு தேவையான கோட் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ரைட்? இப்போ இதுல ஒவ்வொரு கீ, இதுல இருக்கக்கூடிய வேர்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இதுல கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். தென் கிளாஸ் நேம் given by the user, நாமளா கொடுத்துக்கிற ஒரு நேம் தான். அடுத்தது பப்ளிக் அப்படிங்கிறது access specifier. Then static, without object access a method. Then main is the main function. String is an object. arg அப்படிங்கிறது ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்ட் நம்ம மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ல நீங்க டேட்டா ரன் டைம்ல கெட் பண்றப்போ அதை ஒரு அரே ஃபார்மேட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த arg அப்படிங்கறத யூஸ் பண்றோம். இது ஒரு ஜாவா ப்ரோக்ராமினுடைய ஸ்ட்ரக்சர். அந்த ப்ரோக்ராமுக்குள்ள நாம கோட் அப்படின்னு வச்சிருக்கிறோம். இந்த கோடுங்கிறது என்னது? மோஸ்ட்லி இந்த கோட் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் 8 ஐட்டம்ஸ். அந்த கோட்ல என்னவெல்லாம் வருது அப்படின்னா, டேட்டா டைப்ஸ் அண்ட் டிக்ளரேஷன், 2 இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ், 3 operators, 4 output statement, 5 conditions, 6 controls, 7 functions, 8 சப்ரூட்டைன்ஸ். இந்த 8 அப்ளிகேஷனும் தான் ஒரு ப்ரோக்ராம். ப்ரோக்ராமுடைய கலெக்ஷனே இதுதான். இந்த பிரின்சிபிள் 8 ஐட்டம்ஸ் வச்சு நீங்க எந்த மாதிரியான ஒரு டாஸ்கையும் ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்க ஜாவான்னு இல்ல, எந்த ஒரு லாங்குவேஜுக்குள்ள போனாலும் இதுதான் அதுக்குள்ள இருக்கும். இந்த 8லையும் நாம கரெக்டான ஐடென்டிட்டி, கரெக்டா எப்படி நாம இதை யூஸ் பண்றது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்தரா எந்த ஒரு ப்ரோக்ராமையும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போயிடலாம். ஸோ பேசிக்கா ஒரு ப்ரோக்ராமை நாம இனிஷியலைஸ் பண்றதுக்கு இந்த 8 டூலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதும், இந்த ஜாவா ப்ரோக்ராம் பண்றதுக்கான பேசிக் ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் இதனுடைய அடுத்த பார்ட்ல சொல்றேன். இதுவரைக்கும் உள்ளதை ஜஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணுங்க.